வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். எனக்கு கிராஃப்டில் போன வீடியோவில் நம்ம செவ்வக ட்ரேக்கு அடி போட்டிருந்தோம் பார்த்திங்களா. அதுக்கு இப்போது நம்ம சைட் வால் பின்ன போகிறோம். எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் வாங்க. அடியில் கொச்சி சொருகணுன்னா ஸ்டிஃபாக இருக்குது பார்த்திங்களா. இந்த இதுவும் இல்லை பாருங்கள், மடங்கவே மடங்காது, நல்லா அப்படியே அழுத்தமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம உள்ளே கொச்சி சொருகிறது. உள்ளே நம்ம வந்து சொருகுனது தெரியும் உள் பக்கமாக பார்த்தா, ஆனால் வெளிப்பக்கத்தில் தெரியாது. அந்த மாதிரி நம்ம சொருகிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ரோல் ஒயர் வச்சு சைட் வால் பின்ன போகிறோம். இதில் சும்மா கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இதுலேருந்து எதில் வேணாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நான் இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த ஒயரை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஒயர் வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இந்த கொஞ்சமாக விட்ட ஒயர் வந்து இதில் இருக்கணும், இந்த சைடு. இது ரோல் ஒயர் வந்து மேலே இருக்கும். இப்போ இதில் போட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு இது பின்னியாச்சு. அடுத்தது அப்படியே வரிசையாக பின்னிகிட்டே வர வேண்டியதாங்க. இது மாதிரி ஃபுல்லாக இந்த சைடு வரைக்கும் பின்னணும். பின்ன இந்த முனையில் வந்து 2 ஒயர் இருக்கும். அந்த ரெண்டுத்தையுமே விடாமல் சேர்த்து போட்டு பின்னணும். பின்னும் போது இந்த சைடு மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கிடைக்கும். நான் இதை பின்னிட்டு ஒரு வரி பின்னிட்டு நம்ம வந்து அதை பார்க்கலாம். இது ஃபுல்லாக பின்னிட்டு இது வரைக்கும் பின்னணும். இந்த ஒயர் வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். அந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஆரம்பித்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டோம் பாருங்கள். இப்போ இதில் ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இதில் அப்படியே திருப்ப போகிறோம். அப்படியே திருப்பி அப்படி வரிசையாக தான் போட போகிறோம். போடும்போது பாருங்கள், இந்த இடம் மட்டும் ஒரு முக்கோண ஷேப்பில் கிடைக்கும். இங்கே இந்த இடம்லாம் ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குங்களா. இது மட்டும் மூளை திருப்புற இடம் மட்டும் முக்கோண ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடும் இந்த சைடும் இங்கேயும் வரும்போதும் 4 மூளையை திருப்பும் போதும் இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும்போது மூளை ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுங்க. இப்போ இது ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுட்டு நம்ம எப்படி ஏணிப்படி முடிச்சு போடலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மூளை திருப்புற இடம் மட்டும் முக்கோண ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா. இது ஆட்டோமேட்டிக்காக மூளை திரும்பிடும். 4 இடத்துலையும் மட்டும் முக்கோண ஷேப்பில் இருக்கும். மீதி எல்லாமே கட்டமாக இருக்கு பாருங்கள். இது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் அடுத்த லைனுக்கு. இப்போது அதுக்கு முன்னால் நம்ம வந்து கொஞ்சம் விட்டுட்டு ஒயர் விட்டு கட் பண்ணிவிட்டு போட்டோம் இல்லைங்களா கொஞ்சமாக. அந்த ஒயரை வந்து இது பண்ணணும். இது வந்து இதிலே சொருகி விட்டுடலாம். ஃபுல்லாக எல்லா ஒயரும் சொருகி விட்டுடலாம். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட. சொருகியாச்சு பாருங்கள். இப்போது ரோல் ஒயரை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, திருப்பிக்கு லெஃப்ட் சைடில். இப்போ இந்த ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயரை வந்து லைட்டாக அப்படி கீழே இழுத்து விடுங்க. அதே போல் அப்படியே அந்த ஒயரை வந்து மேலே தூக்கி விட்டுருங்க. இப்படி கீழே இறக்கிட்டு அப்படியே மேல் பக்கமாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த இடம் டைட் ஆகிடும். இந்த இடம் அந்த லூப்பும் மேலே வந்துருப்பாருங்க. வந்துருச்சுங்களா. இப்போது இந்த லெஃப்ட் சைடில் போட்ட ரோல் ஒயரை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம லூஸ் கொடுத்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா கரெக்டாக ஷேப்புக்கு வந்துடும் பாருங்கள். இந்த ஒயரையும் பிடிச்சிக்கணும். இந்த ஒயரை இப்படி விரலால் இப்படி திருகி விட்டோம்னா வந்துடும். இப்போது பின்பக்கமாக இருக்கிற ரோல் ஒயரை எடுத்திங்கன்னா
நம்ம ஏணிப்படி முடிச்சு எங்கே போட்டோம், முடிச்சு எங்கே இருக்குன்றதே தெரியாதுங்க. இப்போ அப்படியே திருப்பி இந்த ரோல் ஒயரை அடுத்த பூவுக்கு லைனுக்கு பூவை போட்டு ஏற்றிடலாம். பக்கத்து பூ இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டோம்னா செகண்ட் லைனுக்கு இந்த ஒயர் வந்து திரும்பிடுங்க. இப்போ இனிமேல் வரிசையாக போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த ட்ரெயில் 1 2 3 4 5 6 7 உள்ள ஒரு லைன் சொருகிருப்போம். மொத்தம் 8 லைன் போட்டிருக்கோம். அதே போல் இதில் 8 லைன் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அது போட்டு நம்ம இதை சொருகிட்டோம்னா இந்த மாதிரி அழகான ஒரு செவ்வக ட்ரே நமக்கு கிடச்சிடும். இதை ஃபுல்லாக நம்ம 8 லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு லாஸ்ட்டாக எப்படி போட்டு ஜாயின் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். 2 4 6 8 லைன் போட்டு முடிச்சாச்சு. போட்டுட்டு இந்த ஜாயின் பண்ணுறதோட முடிச்சிட்டோம் பாருங்கள். இங்கேயும் 2 4 6 8 இந்த அடி இல்லாமல் இதுலேருந்து 2 4 6 8 லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஒயர் பாருங்கள், இந்த இதை தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே மேல் பக்கமாக எடுத்துக்கலாம் அந்த லூப்பையே. இப்போ இந்த ஒயர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு இந்த லூஸ் கொடுத்தோம்ல அந்த ஒயரை பிடிச்சி அப்படி இழுத்தோம்னா பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. எங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோனே தெரியாது பாருங்கள், ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ இது வந்து ஃபுல்லாக இது போடுறதுக்கு ஒரு ரோல் ஆகிருக்குங்க. ஒரு ரோலில் மீதி வந்து இவ்வளோ தான் ஒயர் இருக்குது. கரெக்டாக நம்ம அந்த நான் சொன்ன அளவும் இந்த அடி வச்சு இந்த கணக்குக்கு போட்டால் கரெக்டாக ஒரு ரோலுக்கு மிச்சம் வந்து இவ்வளோ ஒயர் தான் நமக்கு வேண்டிருக்கு. இதில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் சொருகிக்கலாம். இந்த ஒயர் போகிற வாட்டத்துக்கே சொருகிடுங்க. இருக்கிற எல்லா ஒயருமே சொருகியாச்சு. ஏணிப்படி முடிச்சுன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை பாருங்கள், அழகாக வந்துட்டு பாருங்கள், வளைவாக பரட்டி பரட்டி இப்படி மேலே போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அடுத்தடுத்த லைனுக்கு. இதுதான் ஏணிப்படி முடிச்சுன்றது. இப்போ கூட ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சொருகி விட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இது வந்து 1 2 3 இந்த ஒயரை மடித்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒயரு, இது செகண்ட் விட்டுட்டு 3ஆவது ஒயரில் நம்ம சொருக போகிறோம். இப்படி சொருகணுங்க. இவ்வளோதான் கூடையோட உயரமே வரும். இது வந்து 1, இது 2, இது 3ஆவது ஒயர். இதில் சொருகி விட்டுட்டு நல்லபடி இந்த விரலால் பிடிச்சி அழுத்தி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஒயர் சொருகலாம். ஒரு 4 பூவுக்கு சொருகிக்கலாம், போதுமானது. இது போல் எல்லாத்தையும் இப்படி மடித்து விட்டு சொருகிட்டு பார்க்கலாங்க.
பாருங்கள், சொருகி முடித்தோன்னே பர்ஃபெக்டாக அழகாக ஒரு செவ்வகத்துக்கு ஒரு ட்ரே கிடச்சிருச்சு. நம்ம இதுக்கு இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த ஒயர் கொடுத்து இந்த ஓரத்தில் மடித்து சொருகியிருக்க 3 ஓரத்துலேயும் இப்போ நம்ம அந்த உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு பக்கத்தை விட்டு வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம் இருக்குல்ல, நம்ம அந்த மூளை திருப்பணும் இல்லைங்களா, இந்த ஒரு ஒயரில் ஒரு பூவில் 2 ஒயர் இருக்கும், அதில் தான் மூளை திருப்பியிருப்போம் முக்கோணம் ஷேப்பில். அந்த 2 லைனையும் எடுத்துக்கோங்க, எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 1 விட்டு 2வது ஹோலில் விட்டு வாங்கிக்கிங்க. ரெண்டு தடவை கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போது உள்ள ஒரு 3 பூவில் சொருகிக்கலாம். அது மாதிரி இந்த லைனில் 3 பூவில் சொருகிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு நல்லா தெரியுது பாருங்கள். இப்போது இதை நல்லா அப்படி இந்த தட்டை அப்படி இழுத்து விட்டுக்கிட்டோம்னா நல்லா டைட்டாக அந்த மூளை வந்து அழகாக இருக்கும். நல்லா இழுத்துருங்க அப்படி. இந்த மடிச்சுட்டு இந்த சொருகின ஒயரை பிடிச்சி இழுத்து விட்டுறணும். இழுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 பக்கமும் சூப்பரான ஒரு செவ்வக ஷேப்பில் நமக்கு ஒரு ட்ரே கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து குமிழ் வைக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா, குமிழ் தேவையில்லை, நம்ம நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடி தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த அடி இருக்குல்ல, இதில் இப்படி சொருகிக்கலாம். ஒரு பூவில் 2 பூவுக்கும் நடுவில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலுக்கும் சொருகிட்டு உள்ளே வந்து ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க. காட்டன் துணி வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா கையை வந்து குத்திடும். இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கணும். பாருங்க, இது போல் 6 வேணாலும் சொருகலாம், இல்லைன்னா 4 வேணாலும் சொருகலாம். நான் வந்து 6 சொருகி காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த பூக்கு நேராக இதில் 1, அடுத்தது 2, 4, 6, 8, 9, 10, 2, 4, 6, 8, 9, 10. இப்போ இந்த பூக்கு சென்டரில் சரி, இப்படி சரிட்டு இது நீங்கள் வந்து ஒரு கிளாத்து இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சு நல்லா அழுத்தி சொருகிக்கிங்க. ஒரு பக்கத்துக்கு சொருகிட்டோங்களே, அதே மாதிரி இந்த சைடுக்கும் சொருகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், 6 மூலையிலையுமே சொருகிட்டோம். சூப்பராக அடி அப்படியே நிற்கும். இது வந்து அடியில் தேய்மானம் இல்லாமல் அழகாக இருக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. கிச்சனுக்கோ இல்லை வந்து ஃபேன்சி ஐட்டமுக்கு, டைனிங் டேபிளில் என்னத்துக்கு பண்ணாலும் இது யூஸ் ஆகுங்க. ஒரு மல்டி ஸ்டோரேஜ் ட்ரே தான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் பார்த்து போட்டுக்கலாங்க. இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோ இது இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட அடி போடுற வீடியோ நான் முதல்ல போட்டிருப்பேன். அதை வந்து நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அதை பார்த்து அடி போட்டுட்டு அதுக்கு மேலே இதை நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you. Tata. Bye.